மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் சரியா, அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை காத்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும். 3/12/2024 முதல் இந்த சுக்கிர பகவான், அதாவது உங்கள் ராசிநாதன் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், அற்புதமான ஒரு இடம், முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு இடம். அப்போ சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஒரு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் சிலருக்கு உண்டாகும். அதேமாதிரி இடமாற்றம் இனிமையாக அமையும். ரொம்ப நாளாக வீடு தேடிட்டு இருக்கீங்க, வீடு மாற்றம் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு, கண்டிப்பாக ஒரு வீடு மாற்றம் நல்லபடியாக அமையும். அதேமாதிரி தாயார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சில நன்மைகள் கைகூடி வரும். 30/12/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும். 9/12 குடைய அதிபதி புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருக்கார். இவர் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி, விரையாதிபதி. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ஒரு வருமானத்தை அவ்வப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அப்படியே கொடுத்துட்டு எதிர்பார்க்கிற மாதிரி. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை தவிர அளவுக்கு அதிகமான பேராசை பிடித்தவர்கள் அல்ல. சரியா? அந்த வகையில் அவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். திடீர்னு எதிர்பாராத சில செலவுகளும் அவர்களுக்கு வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வார்கள். குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நுணுக்கங்கள் தெரிய வரும். அடுத்தபடியா லாபாதிபதி சூரிய பகவான், அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். அற்புதம். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன கொஞ்சம் டென்ஷன் இருக்குமே தவிர ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அளவில் இருக்கும். தனவரவு ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி வரும். கையை கடிக்காது. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, கையில் பைசாவே இருக்காது. பர்ஸை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரே டென்ஷன். ஆனால் பெட்டியை திறந்து பார்ப்பீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 500 ரூபா வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு செலவுக்கு உதவும். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் ஒரு லாபம், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. 16/12/2024 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். அற்புதமான அதிரடி ஆட்டங்கள் உங்களுக்கு ஆரம்பமாகும். அடி தான், சிக்ஸர் தான். சும்மா உட்காந்து மட்டையை நீங்கள் லைட்டாக துழட்டினாலே ஒரு சிக்ஸர் தான். பால் படுறதோ படுறலையோ பட்ட மாதிரி சர்ன்னு சிக்ஸர் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், அதேமாரி தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி வெற்றியடையும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப தோள் கொடுத்து உதவுவார்கள். கை கொடுத்து கூட இல்லை, தோள் கொடுத்து உதவுவார்கள். அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக 2-7 குடை அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த 10ஆம் இடத்துல அவர் நீச்சம்.
நீச்சம் அப்படின்னால பலம் இல்லைன்னு அர்த்தம். அதே சமயம் 3/12/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் வக்ரகதி வரை அடைகிறார். நீச்சம் வக்ரம். ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்றாலும் சில நேரங்களில் சில தடை தாமதங்களை சந்திக்க நேரிடலாம். மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். வாழ்க்கை துணை ஓரளவிற்கு உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார். அடுத்தபடியா 3-6 குடை அதிபதி குரு பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? வக்ரகதியில் இருக்கார். பெரிய விஷயம். ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு இவர் பகை கிரகம்னு சொல்லப்படக்கூடியது. சரியா? அதாவது உங்கள் ராசிநாதனுக்கு கிரகத்தை வச்சு சொல்கிறதே தவிர அவெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. 9 கிரகங்களும் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று அப்படி அங்கங்கே நின்றுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ஒவ்வொரு விசேஷங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய கதிர்வீச்சுக்களின் மூலம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயாதிபதி பகருண ரோகாதிபதி வக்ரகதியில் அஷ்டம ராசியில் இருக்கார். இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா வக்ரகதியில் இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷம்தான். 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் தான். 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு மனசில் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவை கொண்டு வருவீர்கள். அதேமாரி கடன் சுமை குறையும். கண்டிப்பாக கடன் சுமை உங்களுக்கு குறையும். எப்படி? ஒரு வருமானம் உங்களுக்கு எதிர்பாராமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராமல் அப்படின்னாக்க திடீர்னு தொழில் வியாபாரத்தில் ஒரு ஆர்டர் ஒன்று வரும், ஒப்பந்தம். அதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா பணம் வந்துடும். டக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வருமானு. அதேமாதிரி இந்த ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு 10 நாள் புக்கிங் மொத்தமாக கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டக்குன்னு ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு கடன் அடைச்சிடுவீங்க. இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்குது. மனசில் மட்டும் கொஞ்சம் பயம் இருக்குது, அது சரியாயிடும். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு, 5ஆம் பார்வை. அதனால கொஞ்சம் செலவுகள் அவ்வப்பொழுது தோன்றி மறையும். மருத்துவ செலவுகள் இல்லை, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும். சரியா? அடுத்தபடியாக அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல குரு பகவானின் 7ஆம் பார்வை விழுது. அதனாலேயே நீ இந்த சவாலை சமாளிக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வருமானம் வந்து சேரும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார். அற்புதமான சுகங்கள் உங்களை தேடி வரும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். அடுத்தபடியாக 4-5 குடை அதிபதி சனீஸ்வரவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். இப்போ தான் நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக வந்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தீங்க. 7.5, அதுக்கப்புறம் 3ஆம் இடம், அப்புறம் அர்த்தாஷ்டம சனி, இப்படி நீங்களும் ஏதோ அப்படியே உருட்டி புரட்டி நீச்சல் அடித்து அப்படியே வந்துட்டீங்க. இப்போ அழகாக இப்போ யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ யோசிக்கிறீங்க. சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள். மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். எல்லாம் என் கையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பகவான் அப்படிங்கிற மாதிரி. அதுவே உங்களுக்கு ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். மனதில் இருக்கும் கிளேசங்களை குறைக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை, 3ஆம் பார்வையாக உங்களோட களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும்னாலும் வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஓரளவுக்கு லாபங்கள் தடைபடும் என்றாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துன்னு தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதான் சொன்னேன், தனவரவு கொஞ்சம் தாமதப்பட்டாலும் இறுதியில் உங்கள் கைக்கு வந்து சேரும், உங்கள் தேவைகளுக்கு ஏற்றபடி. அடுத்தபடியாக ராகு பகவான் பகிர்வன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்திலும், கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவான் விரயஸ்தானத்திலையும் இருக்கார். மறைவு ஸ்தானம் ரெண்டுமே 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம். என்னென்னா குரு பகவானும் 8ஆம் இடத்துல மறைவு, அதே சமயம் ராகு கேதுவும் மறைவு ஸ்தானம். ஸோ கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம், அற்புதமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி? நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அதை வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றியின் மூலமாக யோகங்கள் வந்து சேரும். தைரியமாக இறங்குங்க. என்ன ஆனால் என்ன ஒன்று, ஸ்கெட்ச் போட்டு இறங்குங்க. இப்படின்னு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நடந்துக்கக்கூடாது. சரியா? ஒரு அற்புதமாக ஒரு ஸ்கெட்ச் போடுங்க. உங்களோட மூத்த வயது உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. இல்லை இந்த ரிலேட்டடாக என்னென்ன இதில் இருக்காங்களோ அந்த ஆளுங்களை கேட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அப்படி கேர் எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். பகைமை மறையும். ருணம் கண்டிப்பாக, கடன் சுமை குறையும். அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். விரயங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களை வந்து சேரும்.
அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகளை குறைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார். இப்போ 3ஆம் தேதியிலேருந்து வக்ரம் வேறு அடையிறார். அதனால் செவ்வாய் பகவானுக்காக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு செய்து வாருங்கள். முடிந்தால் ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உங்களை தேடி வரும். அடுத்தபடியாக குரு பகவான் வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபம் போட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்குவோம். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், ஆயுள் ஆரோக்கியம் சிறப்படைந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.